ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 19 மார்ச் 2026க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர், செக்டோரியல் இண்டெக்ஸ், எஃப்ஐஐ, டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், குளோபல் இண்டெக்ஸ், இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதை பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவோட கடைசியில் இன்றைக்கான மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி 196.65 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது 0.83% பாசிட்டிவ்லையும், ஃபைனலாக 23,777.8 க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கிராஃபை பாருங்கள். இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து பாசிட்டிவ்லேயே தான் க்ளோஸ் வச்சுருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். 35 ஸ்டாக் இன்றைக்கி அட்வான்ஸ்டும், 15 ஸ்டாக் இன்றைக்கி டெக்லைனும் ட்ரேடிங் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிஃப்டி ஹெட் மேப் பார்க்கும்போது ஜியோ ஃபினான்ஸ் 4.59% பாசிட்டிவ்லையும், எட்டர்னல் 3.46% பாசிட்டிவ்லையும், டெக் மகேந்திரா 3.05% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஹெச்சிஎல் டெக்கு, இன்ஃபோசிஸ், அதானி போர்ட்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த 4 ஸ்டாக்குமே 2% எபோவ் பாசிட்டிவில் இருக்குதுன்னு பார்க்குறோம். நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது சிப்லா 1.19% மைனஸ்லையும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 1.10% மைனஸ்லையும், கோல் இண்டியா 1.09% மைனஸ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைடை விட பாசிட்டிவ் சைடு தான் ரொம்ப அதிகமான ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் ஆகிருந்தது. ஆனால் வெயிட்டேஜ் கவுண்டர் எதுவும் பாசிட்டிவ் சைடு ட்ரேடிங் ஆகலை. அதாவது வெயிட்டேஜ் கவுண்டர் அப்படின்னா நிஃப்டி 50ல் ஜியோ ஃபினான்ஸ், எட்டர்னல், டெக் மகேந்திரா இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம் கிடையாது. அப்போ எதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நல்லா பாசிட்டிவாக வந்திருந்தால் மார்க்கெட் இன்னும் நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கலாம். அதாவது நிஃப்டி பாசிட்டிவாக போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு, நிஃப்டி நெகட்டிவில் போகிறதுக்கு எந்தெந்த ஸ்டாக் வெயிட்டேஜ் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட பாசிட்டிவ் வெயிட்டேஜுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, எல்டி, ஆக்சிஸ் பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் நிஃப்டிக்கு பாசிட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் வெயிட்டேஜ் பார்க்கும்போது கோல் இண்டியா, சன்பர்மா, என்டிபிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 5 ஸ்டாக்கும் நெகட்டிவ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டியில் இருக்கக்கூடிய அதிக வெயிட்டேஜ் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இருக்குது. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாசிட்டிவாக வந்திருந்தால் நிஃப்டி இன்னும் நல்லா பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெகட்டிவ் சைடு வந்ததுனால தான் நிஃப்டியால் இன்னும் நல்லா மேலே போக முடியல, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லி இந்த டேட்டா மூலிமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து செக்டோரியல் இண்டெக்ஸில் பார்க்கும்போது இன்றைக்கி அதிகப்படியான செக்டார் எல்லாமே பாசிட்டிவ் சைடு தான் இருந்திருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா நிஃப்டி மெட்டால், நிஃப்டி எஃப்எம்சிஜி இந்த 2 செக்டாருமே நெகட்டிவில் இருக்குது. இது பெரிய நெகட்டிவ் கிடையாது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நிஃப்டி மெட்டால் பாருங்கள் 0.10% தான் நெகட்டிவ், நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.05% தான். இது பெரிய நெகட்டிவ் கிடையாது, அப்படியே நெகட்டிவ் வித் ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ 1.92% பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி 2.78% பாசிட்டிவ். நம்ம எவ்ரிடே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது எவ்ரிடே நிஃப்டி ஐடி நெகட்டிவ் சைடு தான் இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நிஃப்டி ஐடி நல்லா பாசிட்டிவில் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நிஃப்டி மீடியா 3.35% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ரியாலிட்டி 2.75% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி கன்சியூமர் 1.72% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி கெமிக்கல் 1.27% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ் 1.63% பாசிட்டிவ்லையும், நிஃப்டி மிட் ஸ்மால் ஐடி அண்ட் டெலிகாம் 3.17% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா நிஃப்டி மீடியா டாப் கெய்னர் செக்டார்லேயும், நிஃப்டி மெட்டால் டாப் லூசர் செக்டார்லேயும் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து டாப் கெய்னரான மீடியா செக்டாரில் பார்க்கும்போது நசாரா 6.90% பாசிட்டிவ்லையும், சன் டிவி 6.43% பாசிட்டிவ்லையும், டிபி கார்ப் 4.26% பாசிட்டிவ்லையும், டிப் மியூசிக் 3.74% பாசிட்டிவ்லையும், பி ஃபோக்கஸ் 3.41% பாசிட்டிவ்லையும் அமைஞ்சிருக்கு. இதில் நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது சரிகமபா மட்டும்தான் 0.58% நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெகட்டிவ் செக்டரான மெட்டால் செக்டரில் பார்க்கும்போது இன்றைக்கி வேதாந்தா 3.05% நெகட்டிவ்லையும், நேஷனல் அலுமினியம் 1.95%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் 1.62% நெகட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து எஃப்ஐஐடிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் அவங்களோட நெட் பர்ச்சேஸ் 2714.40 crores நெட் செல்லதாக இருக்காங்க. டிஐஸோட நெட் பர்ச்சேஸ் 3253
க்ரோஸ் நெட் பையராக இருக்காங்க. எஃப்ஐ செல் பண்ணதோட டிஐஸ் ஒரு தோராயமாக 500 க்ரோஸ் அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் இந்த டேட்டாவை பார்த்து புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து குளோபல் இண்டெக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லியிருந்தேன். குளோபல் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நேத்திக்கான ப்ரீ மார்க்கெட்டில் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல பாசிட்டிவில் கிடையாது. அவங்க பாசிட்டிவில் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. அதாவது பாசிட்டிவில் சும்மா ஸ்மால் பாசிட்டிவில் அப்படி ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதனால் இது பெரிய பாசிட்டிவ் கிடையாது. எப்போ வேணாலும் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும், கவனமாக இருங்கன்னு சொல்லி நேற்று குளோபல் இண்டெக்ஸை பார்க்கும்போது நம்ம குறிப்பாக பேசியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே நெகட்டிவ், பயங்கர நெகட்டிவ். இந்த மாதிரி நெகட்டிவ் ஆச்சுன்னா இதோட எஃபெக்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குளோபல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 1% உள்ள பாசிட்டிவோ நெகட்டிவோ இருந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. இது எல்லாமே நார்மல் மூவ்மெண்ட்டு. ஆனால் 1% மேலே போயிடுச்சு, 2% பக்கமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதோட தாக்கம் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்லேயும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் பாருங்கள் 1.63% நெகட்டிவ்லையும், நாஸ்டாக் 1.46%, S&P 500 1.36%, ரசல் 2000 1.64%, கனடா 1.87%, மெக்சிகோ 0.63%, UK 0.94%, ஃப்ரான்ஸ் 0.06%. எல்லாமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதில் குறிப்பாக 1% அதிகமாக ஃபால் ஆனது கனடா, ரசல் 2000, S&P 500, நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ். இது எல்லாமே 1% எபோ மைனஸில் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்றைக்கி இந்தியன் ஏடிஆர் ஸ்டாக்ஸில் நல்ல சம்பவங்கள் நிறைய ஸ்டாக்கில் நடந்திருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா HDFC பேங்க் ஏடிஆர் 7.35% நெகட்டிவில் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த HDFC பேங்கை பற்றி இன்னும் நான் பேசுகிறேன். ஏன்னா நம்மளோட OA டேட்டாவில் நேற்றே HDFC பேங்க் நமக்கு செல்லு வந்துடுச்சு. அதோட கண்டினியூவாக ஏடிஆர் ஸ்டாக்ஸ்லேயும் 7% இறக்கியிருக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டு. இதை பற்றி இந்த வீடியோ எண்டில் இன்னும் நான் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இன்ஃபோசிஸ் பாருங்கள் 1.97%, விப்ரோ 1.35%, ஐசிஐசி பேங்க் 3.17%, டாக்டர் ரெட்டி 2.26%. எல்லாமே நெகட்டிவில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்னோட நாலேஜ் பேஸ்ட் ஏஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, HDFC பேங்க் 7% நெகட்டிவில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளோட டேட்டாவில் பாருங்கள், ஆல்ரெடி செல் கொடுத்துருச்சு. கால் சைடு 9446 கான்ட்ராக்ட் நியூ ஒயை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் கோரிங் பார்க்கும்போது 3121 கான்ட்ராக்ட் ஷார்ட் கோரிங் நடந்திருந்தது. நெட்டாக 6325 கான்ட்ராக்ட் கால் சைடு நெட் ஒயை இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதுவே புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 2565 கான்ட்ராக்ட் மட்டும்தான் நியூ ஒயை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் கவரிங் பார்க்கும்போது 1503 கான்ட்ராக்ட் ஷார்ட் கவரிங்காகவும் நெட்டாக 1062 கான்ட்ராக்ட் புட் சைடு ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தது. நமக்கு நேற்று லைவ் மார்க்கெட்லேயே HDFC பேங்க் செல்லிங்கான அறிகுறி நமக்கு டேட்டாவில் பர்ஃபெக்டாக காட்டி கொடுத்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி ஏடிஆர் ஸ்டாக்ஸில் 7% ஃபால் ஆகிருக்கு. 7%ன்றது மிகப்பெரிய ஃபால். அதனால் HDFC பேங்க் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் பாருங்கள், நேற்று மட்டும் 22% நியூ ஒய் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 8343 கான்ட்ராக்ட் நியூ ஓயை நேற்று ஃபியூச்சரில் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. கால் ஆப்ஷனில் பார்க்கும்போது 5,63,637 கான்ட்ராக்டும் டிகிரிஸ் ஆனது 54,522 கான்ட்ராக்ட் டிகிரிஸ் ஆகிருக்கு. நெட்டாக பார்க்கும்போது 5,09,115 கான்ட்ராக்ட் கால் சைடு நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவே புட் சைடு பார்க்கும்போது 7,50,793 கான்ட்ராக்ட் நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. புட் சைடு ஷார்ட் கவரிங் 33,438 கான்ட்ராக்ட் ஓல்டு பொசிஷனை ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வெளியில் போயிருக்காங்க. நெட்டாக பார்க்கும்போது 7,17,355 கான்ட்ராக்ட் நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கால் சைடு விட புட் சைடு தான் 14% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம காட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வருவோம். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்க்கும்போது 23,700 கால் ஆப்ஷனில் 25,730 கான்ட்ராக்டும், 23,800 கால் ஆப்ஷனில் 28,276 கான்ட்ராக்டும், 24,000 கால் ஆப்ஷனில் 11,904 கான்ட்ராக்ட் நியூ ஓயை கால் சைடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 23,800 புட் ஆப்ஷனில் 40,782 கான்ட்ராக்டும், 23,750 புட் ஆப்ஷனில் 22,008 கான்ட்ராக்டும்,
23,700 புட் ஆப்ஷனில் 48,315 கான்ட்ராக்ட் நியூ ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு லாஜிக் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கால் சைடு 5 லட்சம் சம்திங் கான்ட்ராக்ட், புட் சைடு 7 லட்சம் சம்திங் கான்ட்ராக்ட். இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சைடும் நேரோவாக இருக்குன்றதை நாம் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, எவ்ரி வீக்லி எக்ஸ்பீரி செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச பிறகு அடுத்த புதன்கிழமை ரெண்டு சைடுமே எவ்ரி வீக் நேரோவாக தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீக்லி எக்ஸ்பீரி முடிச்சுட்டு அடுத்த நாள் புதன்கிழமை ட்ரேடிங் ஆகும்போது புட் சைடும் சரி கால் சைடும் சரி பிரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ஹையஸ்ட் பிரீமியத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு சைடுமே ஷார்ட் ஸ்ட்ராடல் அதிகமாக போடுவாங்க. அதனால் கால் சைடும் சரி புட் சைடும் சரி நேராவாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது எவ்ரி வீக் கண்டினியூவாக நடக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் புதன்கிழமை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கும்போது எக்ஸ்பைரி முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நியூ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணக்கல வீக்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்டில் ரெண்டு சைடுமே சரிசமமாக ரேட்டிங் கொடுப்பாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு சைடுமே பிரீமியம் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான பிரீமியத்தை பயன்படுத்திக்கிறதுக்காக ரெண்டு சைடுமே ஷார்ட் ஸ்டார்டல் போடுவாங்க. அதே கண்டென்ட்டு தான் இப்போ வழக்கமாக என்ன நடக்குதுனாக்க, செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி முடிஞ்ச பிறகு புதன்கிழமை ரெண்டு சைடுமே ஷார்ட் ஸ்டார்டல் போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து நம்ம மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குளோபல் இண்டெக்ஸ் 1% எபோவ் நெகட்டிவில் வந்திருக்கு. அதனால் நம்ம மார்க்கெட்டும் நெகட்டிவில் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு, HDFC பேங்கு ஏடிஆர் ஸ்டாக்ஸில் 7% மைனஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவிலையும் HDFC பேங்கில் செல்லிங்கான டேட்டா நமக்கு காட்டியிருக்கு. அதனால் HDFC பேங்குன்றது நிஃப்டி 50க்கும் வெயிட்டேஜ் கவுண்ட்ரு, பேங்க் நிஃப்டிக்கும் வெயிட்டேஜ் கவுண்ட்ரு, ரெண்டுக்குமே இது ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கவுண்டராக இருக்கிறதுனால HDFC பேங்க் ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டையும் அதோட வெயிட்டேஜ் கீழே தான் இழுத்துட்டு வரும்ன்றதை நாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் சைடு தான் போகுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கண்டென்ட் எல்லாமே நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட ஓன் ரிசர்ச்சில் உங்களோட சொந்த முடிவில் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இன்றைக்கி ஓஏ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கான மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை இன்றைக்கான ப்ரிடிக்ஷனாவோ ட்ரேடிங்கான டிப்ஸாவோ எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இது எல்லாமே இந்த கிளாஸஸில் வந்து கவர் ஆகும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.